கொல்லிமலை மூலிகையின் பிறப்பிடமாகவும் அழகின் இருப்பிடமாகவும் தமிழகத்தின் மையப்பகுதியான நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த கொல்லிமலை. நாமக்கல்லிலிருந்து 50 கிலோமீட்டர் மேலாக பல்வேறு கடினமான மலைப்பாதைகளெல்லாம் கடந்து இந்த மலைக்கு நாம் செல்ல வேண்டும். இங்கே பல்வேறு நீர்வீழ்ச்சிகள், ஆன்மீக தலங்கள் இருக்கின்றன. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பசுமையான அந்த வயல்வெளியை கடந்து அங்கு விளையும் அந்த பழங்களை எல்லாம் நாம் பார்த்துவிட்டு அப்படியே மெல்ல மெல்ல மலையை நோக்கி நடந்தோம். பொதுவாக மலைகளுக்கெல்லாம் செல்லும்போது நாம் கூட வருவது துணைக்காக வழிகாமிப்பதற்காக வருபவர் பைரவர். அப்படித்தான் இந்த மலையிலும் நமக்கு துணையாக அவர் வந்தார். அவருடன் அப்படியே மெல்ல மெல்ல அந்த கடினமான அந்த மலையை நாங்கள் கடந்தோம். மெதுவாக நடந்து செல்ல வேண்டும்னா 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு நாம் அவரை தரிசிக்கும் தூரம் இருக்கும். மேலே செல்ல செல்ல பசுமையான அந்த மலையின் பார்வை நம் கண்ணிற்கு இனிமையான தென்றல் காற்று. இப்படி மெல்ல மெல்ல அவர் இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தோம். அழகான பாறைகள், ஒவ்வொருவரும் தங்கள் வேண்டுதலுக்காக இந்த கற்களை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். இதுபோன்று நாங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என அவர்கள் வேண்டுதல். இப்படி மெல்ல மெல்ல அந்த மலையை நோக்கி அழகான அந்த மேகக்கூட்ட உரசும் அந்த நிகழ்வு பார்ப்பதற்கு என்ன சொல்வது? மேலே செல்ல செல்ல மூச்சு வாங்கியது. அவர் இருக்கும் இடம் கண்ணுக்கு தெரிந்தவுடன் அனைத்தும் மறைந்து போனது. அங்கு இருக்கும் அந்த நீரூற்றில் அழகான அந்த அல்லி மலரை அழகுபடுத்தி அவருக்கு கொண்டு செல்வோம் அந்த அருமையான நிகழ்வு. அவர் இருக்கும் இடம் சென்றோம். குறைகளை அவரிடம் கூறி அனைவரையும் காப்பாற்று இறைவா என அவரிடம் வேண்டி அப்படியே மலையிலிருந்து அந்த சுற்றி பார்க்கும் அந்த அருமையான நிகழ்வு உங்கள் பார்வைக்காக. மலை மீது இருப்பதால் அனைவரும் தரிசிப்பது என்பது வாய்ப்பு குறைவு. ஆனாலும் நாங்கள் சென்றது ஆடி அமாவாசை முதல் நாள் என்றதால் கூட்டம் மிக குறைவாக இருந்தது. வானீர நிற்கும் அந்த கொடி கம்பம். அப்படியே ஒரு நிமிடம் அமைதியாக நின்று இறைவா அனைவரின் குறைகளை தீர்க்க வைப்பதாக என அவரிடம் வேண்டி அவர் இருக்கும் அந்த ஓலை குடிசை இறைவா அனைவரையும் காப்பாற்றுவாக என அவரிடம் மண்டியிட்டு வேண்டி அப்படியே கீழிறங்க ஆரம்பித்தோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.